புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் கட்சிகள் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளன. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் அரசியலாக்க வேண்டாம் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்தார். அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இத்தகைய செயலில் ஈடுபட்ட காட்டு மிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனிடையே சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்தார். அவரை வரவிடாமல் அங்கு கூடியிருந்த மக்கள் தடுத்தனர். அப்போது ஆளுநரே வெளியேறு என முழக்கமிட்ட மக்கள் தமிழிசைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். நீண்ட நேரத்திற்கு பின் சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தமிழிசை அவரது தாயை அரவணைத்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை ஒரு வாரத்தில் நீதி கிடைக்க விரைவு நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். சில பிரச்சனைகள் இருக்கிறது தெரிஞ்சா கூட பரவாயில்ல, அந்த குடும்பத்தோட நான் நிக்கணும்ன்றதுக்காக நான் இங்க வந்தேன். அதனால நான் இதை அரசியலாகவோ இல்லைன்னா எதிர்ப்பாகவோ நான் பார்க்கல. இது மக்களோட உணர்வாதான் நான் பார்க்கிறேன். ஸ்பெஷல் கோர்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைத்து உடனே ஒரு வாரத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நான் செய்ய போறேன். சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து இன்று அமைதி பேரணியும் நாளை முழு அடைப்பு போராட்டமும் நடைபெறும் என இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவித்தன. இதேபோன்று புதுச்சேரி காரைக்காலில் அதிமுக சார்பிலும் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்தார். காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறுமி கொலை விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை யாருன்னு கண்டறிந்து அவர்களை கைது பண்ணி ஜெயில் அடைக்கிறது காவல்துறையுடைய பொறுப்பு. அதற்கு அந்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. நடவடிக்கை எடுக்கும் பொழுது தேவையில்லாமல் இது மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம அதை அரசியலாக்காமல் அந்த குடும்பத்துக்கும் அதுக்கும் என்ன நீதி கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யறதுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபடணும். கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறிய அமைச்சர் நமச்சிவாயம் அரசியல் உள்நோக்கத்தினால் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துவதாக விளக்கமளித்தார். இதனிடையே விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் மீது போக்சோ மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. SSP கலைவாணன் மற்றும் SP லட்சுமி சௌஜன்யா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது.